ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்சர் 220 பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் வந்து ரொம்ப நாளாக எரிஞ்சினே இருக்குது. அது என்ன சென்சாருன்னு தெரியல. அதை போய்ட்டு நம்ம ஷோரூமில் கொடுத்து அது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். அதுதான் இன்றைக்குள்ள கண்டென்ட்டு. நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் ஆல்ல போட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணால் தான் வரும் போல். ஸ்டார்ட் பண்ணுறான். தெரியுதில்ல, இந்த சென்சார் தான் ப்ராப்ளமாக இருக்குது. வண்டியில் போயிட்டே இருக்கும்போது லோ பிக்கப்பாக இருக்குது. இது அந்த சென்சாரால் கூட வந்திருக்கலாம். அதனால் நம்ம போய்ட்டு ஷோரூமில் போய்ட்டு செக் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மிச்சதெல்லாம் vlogல கண்டினியூ பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டியா? ஷோரூம் இருக்குல்ல? ஷோரூம் இருக்கு, ஆனால் சர்வீஸ் சென்டர் தான். கேஸ் வண்டி எடுத்தாச்சு. வீட்டில் இருந்து போயிட்டு ஸ்ட்ரைட்டாக ஷோரூம் போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ண வேண்டியதான். பிக்கப் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க வண்டியில். அதனால தான் இதை ரெடி பண்ணி விட்டுடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு விளாக் பண்ணுறேன். எப்படி பார்த்தாலும் ஒரு 250 நாள் ஆயிருக்கும். போல்டா, நேற்றே இருந்ததுன்னா நேற்றே ரெடி பண்ணியிருக்கலாம். எனக்கு வேறு நாளைக்கு வேலை இருக்குதுடா. அது சரி, உடனே ரெடி பண்ணி கொடுத்துருவான். நான் கையில் ஒன்னெல்லாம் கொடுக்க மாட்டான். ஃபோன் செட்டு மாற்றணும், சென்சார் மாற்றணும், ஒன்னேவா கொடுப்பான். வண்டியை ரெடி பண்ணி எடுத்துன்னு வரதுனா கஷ்டம்டா. நெட்டு நாளைக்கு தாண்டா வர சொல்லுவான். காலையிலேயே கொடுத்து ஆச்சு பரவாயில்லடா. சாயந்தரம் வர சொல்லி எடுத்துன்னு போய் சொல்லியிருப்பான்டா. மத்தியானம் பூரா கண்டிப்பாக நாளைக்கு தான் வர சொல்லுவான். நாளைக்கு காலையில் தான், நாளைக்கு மத்தியானம் தான் தருவான். பெட்ரோல் வேறு இருக்கான்னு தெரில, துடிக்குது. கைஸ், நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 30,246 கிலோமீட்டர் ஓடிச்சுங்க. நான் ஸ்டார்டிங்லேயே இந்த இது பார்த்துருக்கணும். ரொம்ப நாள் அப்படியே வச்சு ஓட்டிட்டேன் சென்சார் ப்ராப்ளத்தோட. அதனால தான் இப்போ வண்டி ரொம்ப ரொம்ப அடைச்சி போகிற மாதிரி இருக்குது. பிக்கப் கம்மியாக இருக்கிற மாதிரி. எப்படியா போகிற? இப்படி போய் யூட்டன் போட்டு போயிடலாம். அப்படி போய் யூட்டன் போட்டு போயிடலாம். இருக்கிற வழி திருப்பா. தாத்தா வராருடா. தாத்தா வராரு, கதரை விட போறாரு, போறாரு, கதரை விட போறாரு. ஜூஸ் எதனா குடிக்கலாம்டா, தண்ணி தாங்க மாட்டேங்குது. எங்க? கைஸ், நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷனும் அதிகமாகிடுச்சுங்க. வண்டி 2 வாட்டி கீழே போட்டேன். சும்மா இந்த ஃபேரிங் வண்டியை கீழே போட்டாலே எங்கேருந்து வைப்ரேஷன் வருதுன்னே தெரியாது. 220 வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏற்கனவே நான் 2 வாட்டி கீழே போட்டேன். ரொம்ப அதிகமாக இருக்குது வண்டி. வருங்களா, சடன் பிக்கப். அது ஒருமா அடைச்சி, ஒரு செகண்ட் அடைச்சி ஏறுற மாதிரி இருக்குது வண்டி. இது என்னென்னு பார்த்து இன்றைக்கே முடிச்சு விட்ருந்தேங்க. நம்ம வேறு அப்பப்போ ரைடு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் நான். கைஸ், சரியான வெயிலுங்க. சுடுது கையெல்லாம், அனல் அடிக்குது. இப்போ சோழிநல்லூரில் இருக்கிற அந்த கிங்ஸ் பஜாஜ்னு ஒரு ஷோரூம் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஹெல்மெட் உள்ள ரொம்ப காற்று வருதுங்க. இது எப்படி அடைக்கிறதுனே தெரியலையே. விண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்பீடாக போனால். ஃபஸ்ட்டு வீடியோ நினைக்கிறேன் 220. இதுக்கு முன்னாடி 150 போட்டுட்டு இருந்திருப்பேன் நான். வீடியோ பார்த்துருப்பீங்க, ஜொமேட்டோ ஓட்டி. இப்போ தான் 220 வந்து வீடியோ ஃபஸ்ட் டைம் அப்லோட் பண்ண போகிறேன். சர்வீஸ் பண்ணிட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு ட்ரிப்பு போகலாங்க.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ எனக்கு கொஞ்சம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 10K ரீச் ஆகணுங்க. ரோடு பாருங்களா, நல்லா பெருசாக போட்டாங்க ஈசிஆரில். இவ்வளோ தூரம் செவுரு இருந்தது, இந்த எல்லோ கலர் கோடு ஒன்று இருக்குல்ல, அவ்வளோ தூரம் செவுரு கட்டி வச்சுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதாக போட்டாங்க. ரைடர் மாதிரி ஓட்ட சரியாடா. அப்புறம் எதுக்குடா ரைடர்னு பேர் வச்சுக்கிற? ரைடிங் கியர்ஸ் இல்லை, சரி, ஷூ போடல, இதெல்லாம் இல்லாமல் எப்படி வெறும் ஹெல்மெட்டு மாதிரி ரைடிங் கியர்ஸ் தான் போட்டுன்னு போவ நீ? ஆமாண்ணா. ஒன்று 0 வண்டியில் 100 டச் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. போதுங்க, ரொம்ப நாளாக ஆச்சு 100 ஓட்டி. எப்போவுமே நான் 80, 75 அந்த மாதிரி தான் ஓட்டுவேன். ஹைவேயில் மட்டும்தான் நான் 146 வரையும் ஓட்டியிருக்கேன். அப்போவும் இந்த சென்சார் ஃபால்ட் இருந்தது. சென்சார் ஃபால்ட் இல்லாமல் இருந்ததுன்னா எவ்வளோ போயிருக்குன்னு தெரில. நான் ஹைவேல டபுள்ஸில் போனோம் கொடைக்கானல். அப்போ பார்த்தீங்கன்னா 146 ஏறிச்சு வண்டி. இதுலேயே BS3லாம் இருக்குல்ல, 220, BS3, BS4லலாம் கார்பரேட்டர் இன்ஜின் செம்மையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். எல்லாம் இப்படி வராங்க. நம்ம தான் ராங் ரூட்டில் போகிறோன்னு பார்த்தா இவங்க தான் ராங் ரூட்டில் வராங்களா? இங்கே ஜூஸ் குடிக்கலாமா? குடிக்கலாம்டா. சர்வீஸ் விட்டுடலாம் ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட்டுலாம்டா. அதுதான் நான் சொல்கிறேன். நான் அப்போதுல தான் வேணா சொல்லுவேன், சர்வீஸ் விட்டுலாம்டா, சர்வீஸ் விட்டுலாம். ஃபுல் ஜென்ரல் சர்வீஸ் பண்ண போறியா? இல்லாட்டி இந்த கோன் செட்டும் அந்த இது மட்டும் மாற்றும். ஃபஸ்ட்டு இது சென்சார் மட்டும் மாற்றுவோம். கோன் செட்டை மாற்றி அங்கே வேலை செய்கிறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா சீக்கிரமாக மாட்டி கொடுத்துருவாங்க தானே? அப்படிலாம் இல்லை. பிஸியாக இருந்தாங்கன்னா சும்மாவே இருந்தாங்கன்னா அந்த காலை தான் தருவானு. ஷோரூம்னாலே அப்படி தான்டா அப்படி கேட்டு. சரி, அப்போ சென்சார் மட்டும் பார்ப்போம். கோன் செட்டு கூட நாளைக்கு வந்து மாட்டிக்கலாம். ஆனால் கோன் செட்டு மாற்றணும். அப்படின்னா கோன் செட்டு மாற்றணும்னா கூட நம்ம வீட்டான கூட மாற்றலாம். கோன் செட்டு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆமாம், மாட்டி கொடுத்துருவாங்க வண்டி. அவர் மாத்துறாருடா. அவர் மாத்துறாருடா. ஆனால் வேற எதுனா ஒரு இது டேமேஜ் பண்ணி விட்டுறாரா? என் பல்சரில் அப்படிதான் வச்சுட்டாரு சைடு சீல்ட. மெக்கானிக் செட்டில் விட்டாலே ஷோரூமில் விட்டா ஒரு சில பொருள்லாம் டேமேஜ் தான் ஆகும். நான் கேட்டதுக்கே எனக்கு தெரியாது. குறை சொல்கிற முடியாது. நான் கேட்டதுக்கு தெரியாதுன்ட்டாரா? இல்லைடா, நான் கேட்டதுக்கு தெரியாதுன்ட்டாரா அவரு. கோன் செட்டு மாற்றுறதுக்கா? கோன் செட்டு இது மாற்றலான்னு சொல்லி விட்டேன் நான். சைடு சீல்டு வச்சிட்டாரா? இண்டிகேட்டர் வேறு வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த கடை ப்ளூ கலரில் போட்டிருக்காங்க. ஒரு வழியாக வந்துட்டோம். எப்படியோ நாளைக்கு தான் மாட்டுவாங்க. கைஸ், நான் உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
காய்ஸ் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் வந்து நாளைக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து விட சொல்கிறாங்க. அதனால் நாளைக்கு எடுத்துகிட்டு வந்து விடலாங்க. சின்ன சென்சார் தான்டா, வெளியிலே தெரிஞ்சுது பார்த்தியா? ஆனால் அவங்க ட்ராட்டில் பாடிலாம் கழட்டணுன்றாங்க. ஒருவேளை கழட்டி க்ளீன் பண்ணி பக்காவாக பண்ணுறாங்க போல். சென்சார் ட்ராட்டில் பாடியில் தான் வரும். ஆனால் வெளியே தான்டா இருக்குது சென்சரு. 2 நெட்டு கழட்டினா வெளியே கழட்டி மாட்டுருவியா? அது அவ்வளோதான். அதனால தான் நான் வந்தேனே. சென்சார் மட்டுமாவது மாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு. கைஸ் நான் அப்படியே உங்களுக்கு நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேன். மார்னிங் வந்து எடுத்துகிட்டு வந்து வண்டியை விடுவேன். கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எப்படி